நமஸ்காரம். ஒவ்வொரு கோவிலிலும் பல திருநாள்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உற்சவம் என்று சொல்கிறோம், நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், சம்பத்சரோத்சவம் என்று பல திருநாள்கள். இதிலே இன்று தொடக்கமாக அத்தியன உற்சவம் நடைபெறுகிறது. அத்தியனம் என்றால் பாராயணம் செய்தல், ஓதுதல். இதுதான் வைகுண்ட ஏகாதசி திருநாளின் தொடக்கம். இன்னைக்கு அமாவாசை, இன்றிலிருந்து தொடங்குகிறது. 10ஆம் நாள் முடிந்து 11ஆம் நாள் அன்று ஏகாதசி. இந்த உற்சவம் எதற்காக கொண்டாடப்படுகிறது? எப்படி நாம் பொங்கல் பண்டிகையை தமிழர் திருநாள் என்று தற்போது கொண்டாடுகிறோமோ, அதைப்போல் இந்த உற்சவம் தமிழ் திவ்ய பிரபந்தத்துக்குன்னே ஏற்படுத்தப்பட்ட உற்சவம். ஆழ்வார்கள் பாடிய 4000 பாசுரங்களையும் எம்பெருமான் கேட்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உற்சவம். இதை முதலில் திருமங்கையாழ்வார் ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனிடத்திலே வேண்டி தொடங்கி வைத்தார். திருமங்கையாழ்வார் ஆழ்வார்களிலே கடைசி. அவருடைய ஆசை, 5வது ஆழ்வாரான நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினார், அந்த 1000 பாடல்களை பெருமான் கேட்க வேண்டும். இதை திருமங்கையாழ்வார் உயிரோடு இருந்த போதே ரங்கநாதனிடத்தில் வேண்டினார். அரங்கநாதனும் கேட்கிறேன்னு ஒத்துக்கொண்டு அதற்குரிய மண்டபங்களை கட்டச் சொன்னார். திருமங்கையாழ்வார் கட்டினார். அப்போது அது 10 நாள் உற்சவமாக நடந்து வந்தது. திருமங்கையாழ்வார் காலத்துக்கு பின்னால் 4000 திவ்ய பிரபந்தம் பூர்த்தியாகிவிட்டது. அதனால் 10 நாள் உற்சவம் 21 நாள் உற்சவமாக ஆக்கப்பட்டது. அதில் முதல் 10 நாள் பகல் 10ன்னு சொல்லுவார்கள். அடுத்த 10 நாள் ராப்பத்துன்னு சொல்லுகிறோம். கடைசி ஒரு நாள் 21வது நாள் இயற்பா என்று சொல்வார்கள். இதுல கணக்கு எப்படினால், முதல் 10 நாட்களில் முதல் 1000, 2வது 1000 ஆகியவற்றை அரையர் சுவாமிகள் சேவிக்க பெருமாள் காது குளிர கேட்பார். இந்த உற்சவம், இந்த ஓதுகிற விழா ஓஹோன்னு நடக்கணுங்கிறதுக்காகத்தான் கார்த்திகை மாசத்து கிருத்திகா பண்டிகை தீபத்தன்று இனிமேல் யாரும் வீடுகளில் ஆழ்வார்கள் பாடல்களை ஓத வேண்டாம், எண்ணெய் கொடுக்கிறேன் தொண்டையில் பூசிக்கொள்ளுங்கள், தொண்டையை பாதுகாத்து கொண்டு நம் பெரிய திருநாளுக்கு வந்து சேருங்கள் என்று பெருமாள் அப்போதே பணிக்கிறார். அப்பதான் அனத்தியனம், அதாவது ஓதாத காலம் தொடங்குகிறது. இது இப்ப அத்தியன உற்சவம். அத்தியனம்னால் ஓதும் காலம். அப்ப முதல் 10 நாட்கள் உற்சவம் காலை 6 மணிக்கு ஸ்ரீரங்கத்தை நம்பெருமாள் புறப்படுவார். உடனே 7 மணிக்கு பகல் 10 மண்டபத்தை அடைந்து விடுவார். 8:30 மணிக்காக அரையர் சுவாமியினுடைய சேவை தொடங்கும். இது ஒரு பெரிய ராஜதர்பார் நடக்கிறா போலே எல்லா ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகல் 10 மண்டபத்துக்கு எழுந்தருளி விடுவார்கள். நம்பெருமாள் தன் மண்டபத்தில் இருப்பார். பகல் 10 மண்டபத்தில் அவருக்குரிய இடத்தில் எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களும் நீள வாக்கில் மண்டபத்தில் இருப்பார்கள். பெருமாளை நோக்கி கொண்டு அரையர் சுவாமிகள் கையில் தாளத்தை இசைத்து தாளம் தட்டி ஒவ்வொரு பாசுரமாக பாடுவார்கள். அது சுமார் 12 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு நாளைக்கு இத்தனை பாடல்கள் என்கிற கணக்கு உண்டு. முதல் நாள் இந்த பாடல்ல இருந்து இதுவரை,
இரண்டாவது இதிலிருந்து இதுவரை என்று. இதில் 5 நாட்களில் 1000, அடுத்த 5 நாட்களில் திருமங்கையாழ்வாரின் 1000. இதிலே ஒவ்வொரு நாளும் பாடலை இசைத்து பாடுவது தவிர அபிநயம் பிடித்தல் என்று உண்டு. அபிநயம்னால் முத்திரையோட நாட்டியமாக செய்தல். ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு உரை மிகவும் முக்கியம். அந்த உரையை வாசித்து சில பாடல்களுக்கு அதற்குரிய நாட்டிய முத்திரைகளை காட்டி அரையர் சுவாமிகள் அபிநயம் பிடிப்பார்கள். அதையும் பெருமான் நன்கு கண்டு களிப்பார். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு சொல்லுகிறோம். அதுல இசைத்தமிழ் தாளந்தட்டி பாடுதல், நாடகத்தமிழ் அபிநயம் பிடித்தல், முத்திரைகள் காட்டுதல், இயற்தமிழ் இயலாக பாசுரங்களை சொல்லுதல். இப்படித்தான் இது 20 நாட்களும் நடக்கும். 10 நாள் முடிந்த பிற்பாடு 11ஆம் நாள் காலை விடியலில் தான் வைகுண்ட ஏகாதசி. 10ஆம் நாள் அன்னைக்கு நம்பெருமாளுக்கு நாச்சியார் திருக்கோலம் என்று நாச்சியாரை போலே வேஷமிட்டுக் கொள்வார். 11ஆம் நாள் வைகுண்ட ஏகாதசி. அது 10 நாட்கள் திருவாய்மொழி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு 100 பாடல்கள் இசைக்கப்படும். அதைத்தான் இராப்பத்துன்னு சொல்றார்கள். இராப்பத்து ஸ்ரீரங்கத்தில் ஆயிரக்கால் மண்டபத்தில் நடைபெறும். அங்கே திருமாமணி மண்டபத்தில் தான் நம்பெருமாள் இருப்பார். அவருக்கு கீழே ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரும் வீற்றிருப்பார்கள். இப்படியாய் இராப்பத்தில் திருவாய்மொழி 1000 இசைக்கப்படும். கடைசியாய் மீதம் இருப்பது இயற்பா 4வது 1000. அதில் தான் 21வது நாள் அன்று ஒரே நாளில் 1000 பாடல்களையும் பெருமாள் கேட்டு விடுகிறார். இந்த உற்சவத்தை தான் பெரிய திருநாள் என்று ஸ்ரீரங்கத்திலே சொல்லுவார்கள். இது அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. அனைத்து திருத்தலங்களிலும் தற்போது பின்பற்றப்படுகிறது. 4000 பாசுரங்கள் தமிழ் பாசுரங்கள். இதை கேட்பதற்கே இந்த பெரிய திருநாளை பெருமாள் ஏற்படுத்தி வைத்துள்ளார். பகல் 12 மணிக்கு அரையர் சேவையெல்லாம் முடிந்த பிற்பாடு சாயங்காலம் பெருமாள் புறப்பாடு கண்டுள்ளார். பகல் 10 மண்டபத்தில் இருந்து இறங்கி மெதுவே ஒவ்வொரு தட்டி உபயமாக ஏற்றுக்கொண்டு சுமார் 8:30 8:45 மணி வாக்கில் தீர்த்த கோஷ்டி எல்லாம் நடந்து பின்னால் உள்ளே எழுந்துருளி விடுவார். இது தவிர இராப்பத்தில் வீணை ஏகாந்தம் என்று உள்ளது. அதாவது வீணை வாசிக்கக்கூடிய பரம்பரையினர் தங்கள் தோள்களில் வீணையை சாத்திக் கொண்டு ரொம்ப நிசப்தமான இரவு 10 மணி வேளைக்கு அழகா பாடிக்கொண்டு வீணை சேர்த்து பெருமான் அசைந்து அசைந்து படிக்கட்டில் ஏறி தன்னுடைய ஸ்தானத்தை அடைவார். இதற்கு வீணை ஏகாந்தம், வீணை இசை என்று சொல்லுவார்கள். இப்படி காலையிலிருந்து இரவு வரை கோலாகலமாக நடக்கிற உற்சவம், பிரம்மோற்சவத்தை விட நீண்ட பெரிய உற்சவம். அதனாலதான் இந்த அத்தியன உற்சவத்திற்கு பகல் 10 ராப்பத்து உற்சவத்திற்கு பெரிய திருநாள் என்று ஸ்ரீரங்கத்தில் பெயரிட்டுள்ளனர். வெவ்வேறு வெளியூர்களிலிருந்து பக்தர்கள் வந்து தங்குகிறார்கள். நிறைய அன்னதானம், ததியாராதனம் நடைபெறும். உபன்யாசம், கோஷ்டிகள் எல்லாம் நடைபெறும். யாருக்குமே தங்கள் வாழ்நாளில் 1 வருஷமாவது இந்த 21 நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் தங்கி சேவிக்க வேணும் என்கிற ஆசை இருக்கும். கண்டிப்பா நமக்கும் அந்த ஆசை உள்ளது. அரங்க நாச்சியாரும் அரங்கனும் அனைவருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.